ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன கேட்குறான், என்னோட அம்மாவும் உன்னோட அங்கிளும் இறந்ததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லா உண்மையும் ஹீரோ அவகிட்ட இருந்து மறைச்சிருப்பான். அதனால செம்ம கடுப்புல இந்த வீட்டை விட்டு வெளியில போ, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் மனசொடைஞ்சு போய் கஷ்டத்துல வீட்டுல இருந்து வெளியில போயிடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு சின்ன குழந்தை, 5-6 வயசு பையன், அவன் போயிட்டு 2 பேரை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா யாரால நம்ப முடியுமா? அப்படியே அழுதுகிட்டே ஹீரோவும் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் என்ன பண்றா, அந்த கூட இருக்கால ஆன்ட்டி, அவகிட்ட கேக்குறா, உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அவன் என்ன சொல்றான், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு கால் வந்தது, அப்பதான் எனக்கே தெரிய வந்தது, நானே உங்ககிட்ட வந்து சொல்ல வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்து சண்டை போட்ட அப்படின்னு சொல்றா. ஐ திங்க் எனக்கு ஏதோ இவ தான் அந்த கருப்பாடா இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி அவ சொன்னதும் நம்ம ஹீரோயின் கோவத்துல வந்து அப்படியே அவளுடைய மாடியில அவளுடைய ரூம்குள்ள உட்காந்துடுறா. நம்ம நாட்டிலலாம் பசங்க தான் மூட் ஆஃப் இருந்தால் சரக்கு அடிப்பாங்க, ஆனால் அந்த நாட்டிலலாம் பொண்ணுங்க மூட் ஆஃப் ஆனாலும் சரக்கு தான் அடிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா, நம்ம அம்மாவை கொலை பண்ணவங்க கூட இத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான கொலையாளி இவன் கிடையாது, இதில் வேற யாரோ ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போய் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோமா போன நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, உங்க அங்கிளோட சமாதியில போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சரக்கு அடிக்காத நம்ம ஹீரோவை சரக்கு அடிக்க வச்சிட்டாங்க. சரக்கு அடிச்சுட்டு அவர் அங்க புலம்பிட்டு இருக்கும் போது அங்க அவங்க பாட்டி வராங்க. இப்போ அவங்க பாட்டியும் அவரும் போயிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க பாட்டி சொல்றாங்க, நேத்து உன்னை தேடி எங்க ஒரு பொண்ணு வந்தா, அவ போயிட்டு உன் ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இவ போயிட்டு நம்ம ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்கா, அதனாலதான் நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ போயிட்டு அவன் ரூம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் வந்து அவருடைய ஸ்கூல் டேஸ்ல எடுத்த போட்டோவை எடுத்து அவள் பார்த்துட்டு போயிருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறான். பண்ணதும் அப்படியே மனசு உடைஞ்சு போய் அங்கே படுத்துக்கிறான். ஒரு பக்கம் ஹீரோயின் இங்க, இன்னொரு பக்கம் ஹீரோ அங்க. 2 பேரும் நினைச்சியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் 2 பேருக்குமே 2 பேர் மேலேயும் ரியலான பாசம் இருக்கு. என்ன கொஞ்சம் ஹீரோ அதிகமாகவே இருக்கு, கொஞ்சம்ல நம்ம ஹீரோயினுக்கு தலைக்கு மேலே ஈகோ இருக்குங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருக்கா. அவ பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கு. உடனே அவ பயந்து என்ன பண்றா, பக்கத்துல இருந்தா கடைக்குள்ள போயிட்டு சாப்பாடு வாங்குறா. இந்த டைம்ல பின்னாடி யாரோ நடந்து வந்தாங்கல்ல, அவங்க போயிடுறாங்க. சாப்பாடு வாங்கி முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லிஃப்ட்ல ஏறலான்னு பாக்குறா. பட் அந்த லிஃப்ட்ல ஒருத்தவன் தான் இருக்கான். அதனால பயந்துகிட்டு அவ ஏற மாட்டான். திரும்ப இன்னொருத்தவன் வந்த உடனே அந்த லிஃப்ட்ல ஏறதுக்கு பாக்குறான். இப்போ அந்த லிஃப்ட் கிட்ட போகும்போது அவளுக்கு ஒரு இல்யூஷன் வருது பாருங்க. என்ன அப்படின்னா, அவள் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த லிஃப்ட்ல ஏறிட்டு லிஃப்ட்ல ஒரு பட்டன் டச் பண்றா. டச் பண்ணதும் பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தான்ல, அவன் வந்து ஒரு பேயா மாறிடுறான். அந்த லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. இவ வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றா. பட் டோர் ஓப்பன் ஆகல. பட் இது ஒரு இல்யூஷன் தான். அவன் லிஃப்ட்டுக்கு வெளியிலே தான் நிக்கிறா. வெளியிலே நின்றுட்டு இதை யோசிச்சுட்டு இருக்கா. உள்ள ஒருத்தர் இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், சரி ஏன் வெளியில நின்றுட்டு இருக்க, உள்ள வா போலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்றான். பட் இவ வெளியிலே நின்றுட்டு இருக்கா. இப்போ அந்த இல்யூஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பேயை இவ கிட்ட வந்து அவன் முகத்தை காட்டுது. உடனே இவன் மயங்கி விழுந்துடுறா. இப்போ அப்படியே ரியலுக்கு வந்துடுறாங்க. ரியலுக்கு வந்த உடனே ரியலாவே இவன் மயங்கி விழுந்துடுறா. அந்த கூட இருந்தாலும் அவன் வந்து அவளை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் எழுந்திருக்கவே இல்லை. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த ஃப்ராடு இருப்பான்ல, ஃப்ராடு, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் பிரசிடென்ட்டோட ஆளு. அவனை அடிச்சு வெளியில தடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அது உண்மை கிடையாது. இவங்க கிட்ட போய் சொல்லி இவங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்திருப்பான். அவன் வந்து என்ன பண்றான், ஹோயம் பூமுக்கும் ஹேங்குக்கும் சண்டை வந்துருச்சு, அதனால ஹோயம் பூம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயோ இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்க ஆன்ட்டி இருக்கால, அவள் அப்படியே காரில் வந்து இறங்குறா. இப்போ அந்த சாப்பாடு கொடுக்குற பாட்டி என்ன சொல்கிறாங்க, அவள்கிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு தெரில, ஹேங் வந்து நேற்றுலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணல, இந்த மாதிரி எப்பயுமே அவங்க சாப்பிடாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு கீழே இருந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏற மாட்டாங்க, கீழே இருந்தே வந்து கூப்பிடுறாங்க ஹேங்கை. பட் ஹேங் கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. இப்போ ஃபைல் ரூமில் போய் பார்த்தா ஃபைல் ரூமில் எல்லா புக்கையும் கீழே சரிச்சு வச்சு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. நேராக போயிட்டு எதுக்கு என் ஃபோனை எடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. சரி ஓகே, நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கு நிறையா ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கொன்னா பாவம் தின்னா போவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ சாப்பாடை பார்த்த உடனே எல்லா சோகத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு செம்மையா சாப்பிட்றான். இந்த மாதிரி நீங்களும் கோவத்துல இருந்திருப்பீங்க நிறைய டைம். பட் சாப்பாடை பார்த்த உடனே சாப்பாடு தாண்டா முக்கியம் அப்படின்னு யோசிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் அப்படிதான், சாப்பாடை பார்த்த உடனே சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் பொறுமையா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு.
இப்போ அவங்க ஆண்டி என்ன சொல்றா, எந்த கோவமா இருந்தாலும் சாப்பாட்டில் காட்டாத, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றா. இப்போ ஹேங் என்ன சொல்றான்னா, நான் இது வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்கேனா, அந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவன் பேரை கூட சொல்ல நான் விரும்பலை அப்படின்னு சொல்றா. அவனை விட நல்ல பர்சன் நம்மளுக்கு பேய் ஓட்டுறது கிடைப்பாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன், உன் ஃபோனை ஆன்ல வை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போவோமா, அந்த ஃபைல் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவ படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் அவங்க அம்மா மேலே இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. இப்போ ஹோயும் பூமோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கடைக்கு போய் பொக்கையெல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படிலாம் ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ரிகர்சல் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஹாய் சொல்கிறதுக்கு ரிகர்சல் பார்ப்பாங்கல்ல விஜய் சேதுபதி படத்தில், அதே மாதிரி இவர் அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு ரிகர்சல் பார்க்குறாரு. இப்போ அந்த பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன சீனில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பொண்ணு பேயை பார்த்து பயந்து மயங்கி விழுந்திருப்பாளே, அந்த பொண்ணு தான் இவ வந்து இங்கே உட்காந்த உடனே அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஓட்டாத ரீலெல்லாம் ஓட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவன் என்னன்னா பைத்தியமா இருப்பானா, இவன் மாட்டு வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறா, நீ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறல்ல, அதாவது இந்த பேய் ஓட்டுற இடத்துல, அந்த அட்ரஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டுட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு நேராக நம்ம ஹேங்கோடைய வீட்டுக்கே வரா. வந்தா நம்ம ஆன்ட்டி தான் அங்கே இருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், வெளியில் நின்று திருட்டுத்தனமாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு நடந்தது என்னன்னு சொல்கிறா, அங்கே ஒரு மாதத்துக்கு முன்னாடி யாரோ இறந்து போயிட்டாங்க ஒரு லேடியை, அந்த லேடி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் உயிரோடு இருக்கும் போது மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவ சொல்கிறான், யாரோ குடிச்சிட்டு வந்து என்னோட வீட்டோட கதவை தட்டிட்டு இருந்தாங்க, நான் யாருன்னு திறந்து பார்த்தா இந்த லேடி. அவங்க கிட்ட நான் சொன்னேன் பக்கத்தில் இருக்க வீடு தான் உங்களோடது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, நீ தான் அவளை கொன்னையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், நான் அவளை 5 டைம் தான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறான், நான் எப்படி அவளை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறா. நீ அவளை கொல்லாம அவளோட ஆத்மா எதுக்கு ஒன்றை சுற்றி சுற்றி வரணும் அப்படின்ட்டு இவ கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா. எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வேற வீடே இல்லை, நான் அந்த வீட்டில் தான் தங்கணும், என்னை நிம்மதியாக இருக்கவே முடியல, எனக்கு அதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லி முடிச்சுட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்பி போயிட்டு நேராக இவனுடைய ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணுறா. ஜியை மீட் பண்ணி இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சீனை கட் பண்ணால் நம்ம ஹோயும் பூம் அவங்க வீட்டில் உட்காந்து எல்லா ஃபோட்டோவும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க கிராண்ட்மா வந்த உடனே, நம்ம அங்கிள் ஏன் சூசைட் பண்ணிட்டு செத்தாரு, போலீஸே வந்து அந்த கேஸை முடிச்சிருச்சு சூசைட்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பாட்டி என்ன பண்றாங்க, ரூம்குள்ள போயிட்டு அவர் வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு, இதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோ, அவன் சூசைட் தான் பண்ணிட்டான்னு அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. இப்போ ஹோயம்பு அதை பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு லெட்டரை பார்க்குறான். அந்த லெட்டர்ல அவங்க அங்கிள் எழுதி வச்சிருந்தது எல்லாமே இருக்கும். இப்போதான் அவன் கன்ஃபார்ம் பண்றான், ஹேங்கோடைய அம்மா இறந்தது இவனாலையும் இவனுடைய அங்கிளாலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கேருந்து கிளம்புறான். அவனுடைய பாட்டி வந்து அவனுக்கு சமைக்கிறதுக்காக சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வேலை இருக்குது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த பாட்டிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. இவன் இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவங்க நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ மறுநாள் காலையில் இந்த ஃப்ராடு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பிரசிடெண்ட்டோட ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துடுறாரு. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினும் அவளோட ஆன்ட்டியும் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, அதுவும் அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்ட்ல இறந்து போயிருக்கா. போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அன்பார்ச்சுனேட்லி அவளே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்னு இருக்கு. இந்த பொண்ணு குடிச்சிட்டு அராஜகம் பண்றா அப்படின்றதுனால அங்க இருக்க வாட்ச்மேன்ல இருந்து யாருக்குமே அவளை பிடிக்கிறது இல்லை, எல்லாருமே அவளை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அங்கே இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த லிஃப்ட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையனை நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த இறந்து போனால அந்த பொண்ணு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. லிஃப்ட்டுக்குள்ளே ஏன் போகிறா அப்படின்னா, இவன் மேலே சந்தேகப்பட்டு போவா. இவ போயிட்டு நின்ன உடனே இவரோட வயிற்றுல கத்தியை வச்சு மிரட்டுறான். உடனே இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலே அந்த பொண்ணு அந்த லிஃப்ட்லேருந்து வெளியில் போயிடுறா. இறந்து போனாலே அந்த பொண்ணு அங்கவே மாட்டிக்கிறா. உடனே ஹீரோயின் அந்த ஃபாட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறான். இப்போ ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் உங்ககிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அவள் பாட்டு போயிடுறா. அந்த பொண்ணு இறந்த ஃபாட்டுக்கு தானே ஹீரோயின் போவா. அந்த இடத்துக்கு ஏற்கனவே யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் விசாரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வேகமாக நடந்து போகிறா. இதை அவன் பார்த்துடுறான்.
ஹீரோயின் நேரம் என்ன பண்றா, அந்த கார் பார்க்கிங்க்கு போறா. கார் பார்க்கிங்க்கு போயிட்டு அந்த புகைலாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த இறந்து போனால அந்த பொண்ணு வந்து முன்னாடி நிக்கிறா. அவகிட்ட சொல்றா, நீ ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது, நீ எதுக்காக இறந்தான்னு எனக்கு தெரியும், நான் உன்னை பார்த்தேன், நீ கூடிய சீக்கிரம் இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. சொன்னதும் அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறா. அழுததும் அவன் ஆத்மா அப்படியே காத்தோட பறந்து போகுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. ஹீரோ வந்து கையை பிடிக்கிறான்னு சொன்னல, அது உண்மை இல்ல. நம்ம ஹேங் அவர் வந்து கையை பிடிக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறா. இவ வேலையை முடிச்சுட்டு இவ அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப இவ பண்ணது எல்லாத்தையுமே அந்த 2 போலீஸ் ஆபீசரும் பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் என்ன சொல்றான், அவன் உண்மையாவே பேய்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தவன் நம்பவே மாட்றான். நம்ம எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொல்றான். இப்ப சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்தால, அந்த காருக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ நிக்கிறாரு. சரி சொல்லு, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, நான் மொத இந்த வீட்டுக்கு வந்தேன், அப்ப எனக்கு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி இருந்தது, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது இப்ப கூட என் கண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என் அங்கிள் இறந்து போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். அப்பதான் நீ என் வாழ்க்கையில வந்த. நான் சின்ன வயசுல ஒரு பையனை கல்லாலே அடிச்சிட்டேன். பட் வந்து நான் என்னோட சுயநினைவாலே அதை பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு நினைவே திரும்பிச்சு. அப்பதான் நான் அவனை அடிச்சனே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யாருமே இதை நம்பல, பட் என்னுடைய அங்கிள் மட்டும்தான் அதை நம்பினாரு. அப்படிப்பட்ட மனுஷனை சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இங்க வரல, நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவகிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு போயிடுறா. இப்போ சீனை கட் பண்ணால் இந்த பிரசிடென்ட் இருக்கான்ல, அவன் புதுசாக யாருக்கிட்டேயோ ஒருத்தக்கிட்ட உட்காந்து டீலிங் பேசிகிட்டு இருக்கான். பட் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய டீலுக்கு ஒத்தே வர மாட்டான். அவன்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறான், அவன் சரி வராதனால இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து அந்த பேயை ஓட்டுறதுக்காக அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கா. கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோடைய பேரை ஒரு சீட்டில் எழுதி எடுத்துக்கிறான். எப்பயுமே ஹோயம்பூமோ ஹேங்கு மட்டும்தான் அங்கே போவாங்க. இந்த டைம் அந்த இடத்துல ஹோயம்பூம் இல்லை, வேற ஒரு பையன் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஹோயம்பூம் இருக்கிற ஞாபகத்திலே ஹோயம்பூம் சால்ட் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றா. அந்த பையன் என்ன சொல்றான், நான் ஹோயம்பூம் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே சாரி, நான் வேற ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன், சரி சால்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். சொன்னதும் அவளும் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போறாங்க. இப்படி போனதும் அந்த பார்க்கிங் ஏரியால ஆல்ரெடி அந்த போலீஸ் இருந்தால அவன் அந்த கார்ல ஒளிஞ்சிட்டு உட்காந்து இருக்கான். இப்போ அந்த பொண்ணு அவளுடைய வீட்டுக்குள்ள இருக்கா, ஃபோன் பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி தான் அந்த ஆத்மா வந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹேங் என்ன பண்றோம், அந்த பேய் ஓட்டுற செட்டப் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆத்மா இருக்குல்ல, அது அந்த இடத்துக்கு வருது. வந்ததும் நம்ம ஹேங்கும் அந்த பையனும் அதுக்குள்ள வராங்க. இப்போ ஹேங் என்ன சொல்றான், உன்னோடைய செயினை கழட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னதும் அவன் செயினை கழட்டுறான். அந்த ஆத்மா அவனுடைய உடம்புக்குள்ள போகுது. போனதும் அந்த ஆத்மா நேரா வந்து என்ன பண்ணுது, அங்க கண்ணாடி பின்பம் மாதிரி ஒரு பின்பம் உருவாயிருக்கும். இதை நம்ம ஹீரோயின் தான் ஏற்படுத்தியிருப்பா. அதை வந்து கையை வச்சு அவன் உடைச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளை பிடிச்சி அவன் நெஞ்சில அந்த மாயாஜால குச்சை குத்துறதுக்காக வருவா. பட் இப்போ அந்த ஆத்மாவுக்கு ஞாபகம் வருது, அவளை கொலை பண்ண ஒருத்தவன் என்ன பண்ணியிருப்பான், இதே மாதிரி ஒரு குச்சை வச்சுதான் அவன் நெஞ்சில குத்திருப்பான். அதனால அந்த ஆத்மா அப்படியே பயந்து போய் ஓரமா நிக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன பண்றா, அந்த ஆத்மாவோட நெத்தியில கை வைக்கிறா. உடனே அந்த ஆத்மா அப்படியே சாந்தமா ஆகுது. இப்போ அந்த குச்சி எடுத்து குத்த வரலாம் அப்படின்னு வரா. இப்படி வந்தவனே அந்த போலீஸ்காரன் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தால, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால, அவன் வேகமா வந்து இதை தடுக்கிறான். அவன் உள்ள வரும்போது அந்த ரவுண்டை அழைச்சிட்டு உள்ள வந்துருவான். அந்த கேப்ல அந்த ஆத்மா அந்த சர்க்கிள்ல இருந்து வெளியில ஓடி போகுது. இப்போ சீனை கட் பண்ணா அந்த பொண்ணு இருக்கால, அவளுடைய ரூம்ல உட்காந்து லேப்டாப்ல எதையோ பார்த்துட்டு இருக்கா. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் ரூமுக்குள்ள ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கு. உடனே யாரா இருப்பாங்கன்னு திரும்பி பார்த்தா ஏற்கனவே அந்த பொண்ணை கொண்டு இருப்பான்ல, அவன் தான் அந்த இடத்துல இருக்கான். அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்றா, அவகிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வரா. வெளியில ஓடி வந்து பார்த்து கதவை திறந்தா வெளியில இந்த இறந்து போனாலே இந்த பொண்ணு நிக்கிறா. அந்த ஆத்மாவை பார்த்து இந்த பொண்ணு பயந்து அப்படியே கத்தி கீழே விழுந்துடுறா. இப்ப அந்த பேய் இருக்குல்ல அவன் உடம்புக்குள்ள, அவன் உள்ள வந்து இந்த திருடனை போட்டு அடியோடின்னு அடிக்கிறான். இப்படி அந்த ஆத்மாவும் அந்த திருடனும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் அந்த மாயாஜால குச்சியோட வரா. வந்து அந்த ஆத்மாவோட கண்ணை மூடுறா. ஏன்னா அந்த குச்சியை பார்த்தவொடனே அவன் பயப்படுறா அப்படின்ட்டு. இப்படி மூடும் போது அந்த இடத்துல அந்த போலீஸ் வரான். போலீஸ் வந்து என்ன நினைச்சுக்கிட்டான், அவளை அவன் கொல்ல போறான்னு நினைச்சிட்டு, நீ அவன் மேல குத்துறானா நான் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான், அந்த மாயாஜால குச்சி எடுத்து அவனுடைய நெஞ்சிலே குத்துறா. இப்பதான் நடந்தது என்ன அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இருப்பால, அவள் லிஃப்ட்ல ஏறதுக்கு போவான். அப்படி போகும்போது அவன் பின்னாடியே ஒரு பையன் போவான்.
அவன் போறத பார்த்து அவன் மேல சந்தேகப்பட்டு இவனும் போய் அந்த லிஃப்ட்ல ஏறுவான். இப்ப அந்த பையன் இவன் மேல கத்திய வச்சு மிரட்டுவான். அந்த பொண்ணு வெளியில போய் நின்று திரும்பி பாப்பா. பட் அவன் கத்தி வச்சிருக்கிறது அவளுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவ போயிடுவா. இப்படி நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் டயர்டா ஆயிடுறான். அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கான். பட் அந்த திருடன் என்ன பண்றான், அவனோட தப்பை ஒத்துக்கவே மாட்டான். பட் அந்த போலீஸ்காரன் அந்த திருடங்கிட்ட எதையும் கேட்க மாட்டான். நம்ம ஹீரோயின் கிட்டே நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா, அவன் என்னுடைய கிளைண்ட், அவ கூட்டதுனால தான் நான் போனேன், இல்லைன்னா நான் அங்க போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க ஆன்ட்டி இருக்கால, அவளும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அந்த பொண்ணு இருக்கால, அவ சொல்றா இவன் தான் இந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்த பொண்ணை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காமிக்கிறான். அவன் மாஸ்க் போட்டிருந்தானே, உனக்கு எப்படி அடையாளம் தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்றா. பட் அவன் ஒத்துக்கவே மாட்டான். நான் ரொம்ப இன்னசென்ட், சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை, நான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அந்த கொலையை நான் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பொண்ணை தனியா கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, எல்லாரையும் தனியா கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. இப்போதான் அவங்கிட்ட எதுக்கு நீ அங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், நானும் அவளும் டேட்டிங்ல இருக்கோம், அதாவது நாங்க 2 பேர் லிவிங்ல இருக்கோம், நாங்க மேரேஜ் தான் பண்ணிக்கல, பட் நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ரீசெண்டா எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றான். பட் அந்த பொண்ணு என்ன சொல்றா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அவனை நான் எப்பயாவது தான் பார்த்திருப்பேன், அதுக்கு மேல அவனை பத்தி எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவன் கூட இருந்தாலும் ஒரு பையன், அவனையும் வச்சு இந்த போலீஸ்கார விசாரிச்சுட்டு இருக்கான். விசாரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு என்ன சொல்றான், அவன் என்னுடைய கொஷினுக்கு சரியா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் நீ உன் வேலையை சரியா பாருடா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்றா. இப்போ அவன் என்ன கேட்குறான், நான் என்ன சரியா பார்க்கல அப்படின்னு கேட்குறான். நீ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஒழுங்கா பார்க்கவே இல்லை, ஒழுங்கா பார்த்துருந்தனா நீ இப்படி பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்கிறான். அந்த பொண்ணை கூட்டு வந்து அந்த கார் பார்க்கிங்கில் வச்சு அவன் கத்தியால குத்தி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த போலீஸ்காரன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் உண்மையாக நடந்ததா இல்லை நீயா இமேஜின் பண்ணி பேசுறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு இமேஜின் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பேப்பர்ல எதையோ வரைஞ்சி அவன்கிட்ட கொடுக்குறா. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர்ல கத்தி வரைஞ்சிருக்கு, இதுதான் அந்த கொலையாளி யூஸ் பண்ண கத்தி அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த கொலை பண்ணால அவன் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இப்பதான் நம்ம ஹேங்க்கு தெரியுது அந்த பொண்ணை தான் அவர் கூட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன பண்றா, ரொம்பவே பயந்து இருக்கா. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி நானும் உங்க கூட ஸ்டே பண்ணிக்குவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கேட்குறா. இப்போ அந்த 2 போலீஸ்காரனும் பேசிட்டு இருக்கானுங்க. எப்படி அந்த ஃபுட்டேஜ் அவள்கிட்ட கிடைச்சது, நான் எல்லா எவிடன்ஸும் அழிச்சனே, எப்படி அவள்கிட்ட கிடைச்சது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹோயம்பூம் என்ன பண்றாரு, பதறி போயிருக்காரு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, அவன் என் மூஞ்ச கூட பார்க்கல, ரொம்ப ஷாக் ஆயிருக்கா, ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு, ஹேங் ஓகே தானே, ஹேங் நல்லா இருக்கால, அவன் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாரு. அவன் நல்லா தான் இருக்கா, அவளுக்கு என்ன, என் ஆள் தான் பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான். இதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு தேவையில்ல, அவங்க கூட பேய் ஓட்டுறதுக்கு வேற ஒரு பையனை பார்த்துட்டாங்க, அதனால நீ போயிட்டு போ, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த வீட்டு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கான், அவனுடைய ஆள் வெளியில வருவாளா அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான், ஹீரோயின் வெளில வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹேங் என்ன பண்றாங்க, வீட்டு உள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வராங்க. வெளியே ஓடி எதையோ தொலைச்ச மாதிரி வேகமா போயிட்டு அந்த கார் எடுக்கிறாங்க. உடனே ஹீரோவும் என்ன பண்றாரு, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவரோட கார் எடுத்துட்டு அப்படியே பின்னாடியே போறாரு. அப்போ அவ கார் நிக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது ஒரு பெரிய ஏதோ பார்லர் மாதிரி இருக்கு. அவளை தேடி அதுக்குள்ள இவரும் போயிட்டு இருக்காரு. உள்ள போய் பார்த்தா பெரிய ஸ்கிரீன் போட்டா சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு. நம்ம ஹேங் மட்டும் அங்க திரும்பி நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கீழே இறங்கி போயிட்டு ஹேங் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவ திரும்புறா. இப்ப அப்படியே வானத்துல இருந்து ஒரு தேவதையே இறங்கி கீழே வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா. அவளை பார்த்து அப்படியே ஹீரோ வாய் பேச முடியாத அளவுக்கு தகச்சு போய் நிக்கிறாரு. இப்ப அங்க ஒரு வாட்ச்மேன் 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்படி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் மேல அவன் கைய வைக்கிறான். கைய வச்ச உடனே ஹீரோயின் என்ன பண்றான், அந்த கைய தட்டி விடுறா. இப்படி தட்டி விடும் போது 2 பேரும் சேர்ந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மேல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன்.
இவங்க 2 பேரோடைய பேரும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் யாருமே கமெண்ட் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான லவ் அண்ட் ஹாரர் ஸ்டோரியோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் மூவி தென் பாய்.